இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட ஃபேவரட் ஃபாரின் போனா வர அங்கிள் கிட்ட கேட்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் தான் செய்ய போறோம். ஓகே, இதுல நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க என்னன்றது. இப்போ நம்ம சாக்லேட் தான் செய்ய போறோம். சேனல்ல போலாமா? போலாம். ஹாய் गाइस, வெல்கம் டு ஐ எம் சுபு அபிஷியல். அதுதான் கேட்டேன். எத்துக்கடா எத்தனை வந்தியான் என்னடா வெண்ணிலா ஊத்தணும்னு பால்கோவா ஆயிடுச்சு. நீ கலாய்ச்ச தேங்காய் மில்க் சாக்லேட் அருமையா இருக்குது. தேங்காய் மில்கா ஒரு மோல்டே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான் பேசக்கூடாதுன்னு ஏத்தினே இருக்கான் ஸ்பீட. என்ன திரியா வரான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த அளவுக்கு செய்யறதுக்கே மனசு வராது. ஸோ சாக்லேட் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது Did you say chocolate? Chocolate? Chocolate! ஒரு 4-5 இதுதான் போட்டு முடிஞ்சு இல்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் ஆனா எப்படி ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்குறான்னு தெரியல சாக்லேட்ல. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா சாக்லேட்ல வந்து டார்க் சாக்லேட் இருக்கு, ஒயிட் சாக்லேட் இருக்கு, மில்க் சாக்லேட் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ நாங்க வந்து அதான் ப்ரௌன் கலர்ல இருக்கும்ல அதையும் ஒயிட் கலர் மில்கி பார் இருக்குல்ல அதையும் செய்ய போறோம். ஓகே, ரெண்டா செய்ய போறோம். ஸோ அவனும் 2 செய்வான், நானும் 2 செய்வேன். யார் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. யார் நல்லா இருக்கோ அவங்க தான் வின்ன. சாக்லேட்ன்றதால சாக்லேட் வந்து டேஸ்ட் பண்றது வந்து நிறைவா தான் இருக்க போறான். ஓகே, ஸோ அவன் தான் ரிசல்ட் யாருன்னு சொல்லுவான். ஐயே இது என்ன யூஸ் என்னடா புத்தலாட்டாது. சரி ஓகே, என்னடா ஒன் சைடா சொல்லுவாங்க. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய எல்லாம் தெரியும் பாருங்க. அப்படியே பெருந்தன்மை நான் உன்ன சொல்லுவான்றியா? அப்பா யோ யோ என்னால முடியலடா. நீ ஸ்டார்ட் பண்றியா? 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா ஒரே இன்கிரியன்ட் தான் வாங்கி வச்சிருக்கோம். 4 இன்கிரியன்ட்லாம் இல்ல, எனக்கு அதோட ஈஸி. பெரிய விஷயம். சரி ஓகே, நீ செய்றியா? நான் அட் டைம் செய்யலாம் வாங்க. ஏய் இருடா ஒரு நிமிஷம். டேய் தோகத்துக்கு என்னடா உனக்கு அவ்வளோ அவசரம்? ஒரு நிமிஷம் இரு, நான் சக்கரை மட்டும் அரைச்சிக்கிறேன். நீ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோ. அந்த சீக்கிரம் பண்ணு. ஓகே, நான் வந்து டைம் ஆகுது எனக்கு. 1/2 கப் நானும் போக்கிரி தாண்டா. பவுடர் சுகர். அம்மா எப்பா எம்மாடி தட்டி இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். அப்படியே எவ்வளோ அழகான ஒயிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸ்னோ ஒயிட் ஆயிடுச்சு. இதான் ரீஃபைண்ட் சுகர். உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். ஐயோ எங்கடா கொட்டுறது டி. நான் அதுலேயே ஒரு பவுல் எடுத்துக்கடா. அதுதான் கேட்டேன். எடுத்துக்கடா. எத்தனை ஐயோ சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். என்ன பவுல் ஈரமாகுது. அதுக்கு என்ன பண்றது? எடுத்துட்டு வர முடியும், அவனுக்கு எல்லாம் பண்ணிட்டு வர முடியும். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இரு ஒரே 5 மினிட்ஸ் சரியா? 5 மினிட்ஸ்லாம் இருக்க முடியாது, சீக்கிரம் கொட்டிடுறேன். அதெல்லாம் முடியாது. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா எங்களால் உங்கள் ஹோட்டலில் வேலை செய்ய முடியாது முதலாளி. ஸோ நம்ம போட்ட 1/2 கப் பவுடர் சுகரை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. ஏன்னா இவனுக்கு மிக்சியில் தான் செய்ய போகிறானா. இந்த ஸ்பூன்ல எடுத்து போடுறான். மைதா மாவுமே ஆயிடுச்சு. 1/2 கப் போட்டால் அதிகமாகுது. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் கொல் இனிமே அப்படித்தான். பவுடர் ஆயிட்டோனே இது மாறும்டா. உனக்கு இத பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. நிஜமா வர சீரியஸாக கேட்கல. பவுடர் ஆயிட்டுனா கம்மியாக தானே ஆகணும். இல்லை அதிகமாகுது. எப்படி அதிகமாகும்? இந்த பாரு, இப்போ வந்து இதுதான் 2 சுகர்னு வச்சுக்கோங்க. 2 பீஸ் ஆஃப் சுகர். இது வந்து இருக்கும்போது இப்படி ஒரு கேப். ஒரு கப் வந்துச்சுடா. பேசி தானே இருக்கேன், இப்படி கேப் இருக்கும். ஆமா. இப்போ அரைக்கும் போது என்ன ஆகும்? 2 சேர்ந்து கீழே தள்ளி விட்டுரும். 2 சேர்ந்து ஏர் கம்மியாகி இப்படி இடத்துக்கு கம்மியாக தானே பிடிக்கணும். எப்படி அதிகமாகும்? ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. தெரியலையே. நம்ம இன்னொரு 1/4 கப் அரைச்சுக்குவோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஏய் எப்படா முடிப்ப? ஆனது ஆச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம். என்ன உள்ள கடம்புன்னு ஒரே கரைச்சல். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக நான் வந்து 3/4 கப்பு தான் போட்டேன். 1 கப்புக்கு மேலே இது ஃபுல் ஆயிடுச்சு. கைஸ் எவ்வளோ நேரம் கைஸ் வெயிட் பண்ணுறது? கீழே மேலே சிங்கின்னு போடு.
பார்த்துருந்தோம் கைஸ் நம்ம ஆரம்பிச்ச வாட்டி தான் 2 ஸ்பூன்ஸ் சுகர் நல்லா அரைச்சிப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மில்க் சாக்லேட் விளங்கும்டா. காய்ஸ் ஒன்றும் இல்லை, சாட் சப்ளை. சாப்பிட்லையா காய்ஸ் நான் ஒரு 2 கப்பு தண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும், இது நல்லா கொதிக்கட்டும். எனக்கும் கொலுசு சவுண்டு கேட்குது கைஸ். இன்னும் அலையில கைஸ். ஓ பூஞ்சிச்சு கொலுசு சவுண்ட் ஏன்ட்டு. நம்ம நம்ம கம்மியான குவான்டிட்டி போடவே அது ஃபுல்லாக சைடு வாங்கிடுச்சு. காய்ஸ் என்னடா இது இதுக்கு சட்டை போட்டு விட்றாங்க நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் மிக்ஸி அழுக்காகக்கூடாதுன்னு சட்டை போட்டு விட்ருக்காங்க. அம்மா லைஃப் ஹேக்ஸ். காய்ஸ் ஸோ நம்ம வச்சு இந்த தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாஸ் வைக்க போகிறோம். கிளாஸ் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய், ஓகேவா, தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறாங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆக்சுவலி என்ன போடுவாங்கன்னா கோகோ பட்டர். ஓகே, ஸோ அதை தான் போடுவாங்க. அது இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை ஊற்றுவாங்க. எங்கேயும் கிடைக்கல, ஏன்னா கட்டி எடுத்து தேங்காய் எண்ணெயை ஊற்றிப்போம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 1/2 கப். ஓகே பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறாங்க சாக்லேட்டுக்கு. அந்த ஸ்மெல்லு வேறு வருமேடா இல்லடா அது. அப்போ இது தேங்காய் எண்ணெய்னா பேராஷூட்லாம் ஊற்றக்கூடாது, சமைக்கிற தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். கைஸ் நம்ம என்ன பண்ண போனால் இது மில்க் பவுடர் ஒரு 6 ஸ்பூன் குதிக்கிறான்டாடி. நம்ம சுகர்லாம் கம்மியாக தான் கைஸ் சேர்த்துருக்கோம். வெடிய போதோ கிளாஸ் போரோசில்ட்ட ஒடியாதுறோம். என்ன இவ்வளோ கொதிக்குது. ஓகே ஸோ இதில் வந்து 1/2 கப் பவுடர் சுகர் போட்டுக்கிறோம். இந்த அளவுலேயே போட்டுப்போம், நம்ம குத்து மதிப்பான அளவில் போட்டுக்கலாங்க. கைஸ் இதுதான் பட்டர், அப்படி உருக்கி அழகாக வச்சுருக்கேன். நீ அதை போடு. காய்ஸ் நம்ம 1/2 கப் பவுடர் சுகர் போட்டிருக்கோம். இவனையும் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். 5 அவ்வளோதான், மில்க் சாக்லேட் ரெடி. என்னடா சொல்கிற? கைஸ் இது நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைக்கலாம். மில்க் பவுடர் 1/4 கப்பு, கோகோ பவுடர். அவங்களும் இதே தான் பண்ணாங்க. அவங்களுக்கு சாக்லேட் மாதிரி மெல்ட்டாக வருது, எனக்கு என்ன கட்டியாக வருது. கைஸ் கோகோ பவுடர் இது வந்து சும்மா டெய்ரி மில்க் ஃப்ளேவரில் இருக்கணும்னு கேட்பேட்டில் வாங்கியிருக்கேன். ஓகே ஸோ இது வந்து 1/2 கப் போடுறோம். கைஸ் ஸோ இது வந்து தோசையில் இப்படி செஞ்சுட்டு இருக்க உணவு தான். ஒரு 1/2 கப் கோகோ பவுடர். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐஷா என் சாக்லேட் பேர் என்னடா இது, நம்ம ஊத்துறதுலாம் எங்கடா போகுது? அது இங்கே பேர் நம்ம சாக்லேட் ரெடி. ஆக்சுவலாக இது தப்புடா, மிக்ஸி தப்புடா. மிக்ஸி தப்பா? சரி ஓகே. வரான் ஏன் பால் கோவாம சைடு வாங்கிடுறான் ஏன்னு தெரில. பால் முச்சலே ஊற்றுவோம். பால் இல்லைனாலும் அந்த பால் ஜோக்கை போட விட்டுறேன். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் தான். இந்த கோகோனட் ஆயில் ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் அதுதான் கைஸ். இது நல்லா போட்டு கலரிட்டோன்னா ஒய்யால நீ இதுக்கு மேலே நீ திக்க ஆக நம்ம சாக்லேட் ரெடி. இப்போ தான் வரான்ப்பா. என்ன திரியாக வரான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளே ஒன்று ஈஸின்னு நினச்சிட்டு வரோம். காடு என்னடா நீ இதில் சுகர் கம்மியாகுது கைஸ். ஏன்டா இது ரெண்டும் சேர மாட்டேங்குது கைஸ். இதை பாருங்களேன், ஏன் இவன் தனியாக இருக்கான் இவன் தனியாக இருக்கான், 2 பேரும் ஒன்றா இருக்கணுமே. பால்கோவா செஞ்சுன்னு பர்ஃபார்மன்ஸ் நீ பாடுறா. ஓகே கைஸ், நான் பேசக்கூடாதுன்னு ஏற்றினே இருக்கான் ஸ்பீடை. நம்மளுக்கு ரெடி. ஒரு மோல்டே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ண, குருட்டி ஒரு ஷேப்பில் நீயே வச்சு சாக்லேட்டா. உனக்கு எது வேணும் இதில்? நான் போய் வேறு எடுத்துட்டு உனக்கு எது வேணும் இதில்? ஏய் கம்னுடா வேணுமா? நம்ம நான் ஊற்ற போகிறேன்டா. எனக்கு வேணும். இது வேணும், ஏதோ ஒன்று வேணும். நான் இதை எடுத்துக்கு வா, எடுத்துக்கோ. உனக்கு எப்படியும் யூஸ் ஆகுது. ஓகே காய்ஸ், என்ன பண்ண போகிறேன், சின்ன மிக்ஸ் எடுத்துட்டு வராங்க. அது சூடு இல்லைடா, இந்த ஆவி இதுதான்டா சூடு. ஓகே அப்படியே இந்த பவுலில் ஊற்றிடலாமா?
என்னடா இது ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துடணுமோ இல்லை பிளேட்டில் வச்சுட்டு ஊற்றுவோம் ஏன்னா தூக்கணுன்னு ஊற்றி கீழே அப்படியே நல்லா தானே இருக்கு. அப்படியே சாப்பிட்டுருக்கியா? அப்போ நான் வேலை செஞ்சிடுறேன். எனக்குமே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. என்னடா பொருளை வேஸ்ட் பண்ணுங்கிற ஹரிஷே? ஃபேஸ் பண்ணலப்பா. அங்கே போய் சாப்பிட்றாங்க ஒருத்தவங்க. ஓகே உனக்கு ஓகேன்னா எனக்கு ஓகேப்பா. கைஸ் இந்த வாட்டி கரெக்டாக பண்ணுறோம். 1 2 6. அடி கட் பண்ண இருக்குமாடா? எனக்கு தெரியல. கட் 1 2 கைஸ் என்ன இதை ஊற்றி இருக்கணும்டா நான். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தான்டா அது வரும். கைஸ் தேங்காய் 3 4 என்னைக்குமே குறையாது மவுசே. அல்ல வெங்காய ஸ்மெல் அடிக்கொண்டா லூசே. இப்போ அண்ணன் நான் முள்ள ஊத்த ரெடி ஆகிட்டேன். இதை வைக்கல. கைஸ் ஹாட். என்னடா என் ஒர்க் ஸ்டேஷன் இப்படி வச்சு ஹரிஷே எனக்கு இதுனா இந்த அளவுக்கு செய்யறதுக்கே மனசு வராது. செய்யாத. ஓகே ஆன் பண்ணிவிட்டு அதே தான் பண்ண போகிறோம். ஓகே ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணின்னு நம்ம இதை பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இவனை இப்படி வச்சிடலாம். ஐயோ நிறையா கழுவணும்டா. டேஸ்ட்டு கொஞ்சம் பார்ப்போம். தேங்காய் மில்க் சாக்லேட் அருமையாக இருக்குது. தேங்காய் மில்கா? சாப்பிட்டு பாரு. தேங்காய் சாதம் தான் எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு வந்து மில்க் சாக்லேட் வேணும். பவுண்டி சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது கைஸ். ஓகே நம்ம என்னென்னா அதே தான் இப்போது 1/2 கப்பு கோகனட் ஆயில் ஊற்ற போகிறோம். ஸோ இதில் வந்து இது ஒயிட் சாக்லேட் பண்ண போகிறதுனால மில்க் பவுடர் வந்து 1/2 கப் போட போகிறோம். கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 1/2 கப் போட்டோமா. பவுடர் சுகர் வந்து 1/4 கப். என்னடா ஜோக் பண்ணுற? என்னடா பண்ணுறா? ஏய் இதெல்லாம் பட்டுச்சுன்னா அரிசி அவ்வளோதான் அரிசி உன்னை. இதை போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கைஸ் நம்ம அடுத்தது பண்ணலாமா? காய்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏய் என்ன கசாமிஷன் ஓ. கைஸ் 1/2 கப் கோகோ பவுடர். எப்பவுமே டேஸ்ட் என்னடா வெண்ணிலா பால்கோவா ஆயிடுச்சு. டிக்காடி ஒய்யால நீயா கலாய்ச்ச. நல்லா தான் திக்கா இருந்துச்சு. வெண்ணிலா தான் ஊற்றினேன். கைஸ் நம்மள பண்ணலாமா? வாங்க வாங்க வாங்க. இதில் 1/2 கப் கோகோ பவுடர். என்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னு கேட்காதீங்க. அது ஆல்ரெடி அதில் சுகர் பவுடர் இருந்ததுனால அப்படி இருக்கு. ஈவனில் என்னடா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதே தாங்க சாச்சு எனக்கு. நல்லதுனா வந்து உனக்கு மோல்டு தேவைப்படாது. மோல்டு எடுத்துப்பா. வேற என்னமோ சொன்னீங்க மோல்டு. இதில் 5 ஸ்பூன் பட்டர். காய்ஸ் இல்லை இல்லை இவெல்லாம் அடுப்பில் இல்லை அதனால இதுவாகிட்டு இருக்கு. மாத்திரம் 8 பீஸு உன்னோடதா கேடி. கைஸ் அதுதான் இப்போ கரெக்டாக வரான். காய்ஸ் ஓகே பக்கா நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்படிதான் கைஸ் போட்டாங்க கைஸ் ஜோக்கு. எந்த பால்கோவா ஆயிடுச்சு. என்ன பண்ற? சாக்லேட். டார்க் சாக்லேட்லாம் இல்லை சாக்லேட். நம்மளும் ஹரிஷ் மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண அப்படி கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு சொன்னமே இருந்தது. ஒன்று போட்டால் அது தெரியணும். அவனை மறைக்கிறதுக்காக இன்னொன்று போடுறது எனக்கு பிடிக்காது.
நம்ம அப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே என்னடா இவனை எடுக்க வந்து இந்த நேரத்தை லூசு பையில 2 டாப் ஊற்றித்தான்டா இருடா. ஏன்டா லூசுமே பண்ணுற திடீர்னு. நான் போடுறேன் அளவு இப்போ காய்ஸ் அதே தான் 1/2 கப். ஐயோ பவுடர் சுகர் இல்லையே, பவுடர் சுகரே இல்லையே. சரி மாமா இந்த பவுடர் போடு. ஏய் பவுடர் சுகர் போடணும்டா. ஹாஃப் கப்டா. அதான் கரெக்டாக. எடுத்துக்கோ சக்கரை கரையிற வரையும் நம்ம பீட் பண்ணணும். அதுக்கு காய்ஸ் அவள் தான் நம்மளது ரெடி. அழகாக இருப்போம். பிளடி ஸ்வீட் காய்ஸ். ஸோ நம்ம சுகரே இருக்கக்கூடாதுன்றதுனால சுகர் ஆட் பண்ணல குழந்தைங்களுக்காக. நானே நக்கிப்பா. ஐயோ நான் ஏன் வாய விட்டேன். ஒன்றுமே இல்லை. தேவையான வாயில் வச்சு நாங்கள் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஐயோ கடவுளே, சக்கரை சுத்தமாக இல்லை. டாக் சாக்லேட்டோட கேவலமாக இருக்குது. உனக்கு ஸ்வீட் தானே ஆர்டர் பண்ண சொன்னேன். ஏமாத்திட்டல என்ன ஸ்வீட் தானே பண்றேன். இல்லடா நான் கேட்பெரியில நீ தான்டா சொன்ன. இருக்கு அதில் போடலடா ஸ்வீட் அன்ஸ்வீட் தான் சொன்னா. ஒரே நிமிஷம் இல்லை பாரு ஸ்வீட்டன் போட்டிருக்கா. நீ தான்டா சொன்ன ஆர்டர் பண்ணும்போது எல்லாத்தையும் அன்ஸ்வீட்டன் மென்ஷன் ஆயிருக்கு. கேட்பெரியில ஸ்வீட் இருக்குன்னு நான் பாட்டு ஸ்வீட் இருந்தானு போட்டு டேஸ்ட் கூட பண்ணாம அண்ணன் மேல இருக்க ஒரு நம்பிக்கையில எடுத்து. எனக்கே தெரியாத நான் சக்கரை போட்டு தான் பண்ணிருக்கேன் நானு. சரி ஓகே நான் போய் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு வரேன். பாய்டா. நீ போடா ஏமாத்துற இப்படி. கசக்குதாவா? எக்ஸ்ட்ரீம் கசப்படாதான் இருக்குது சார். நான் மட்டும் டேஸ்ட் பண்ணல சார். அவள் தான் எலிமினேட் தான், டேரக்ட் எலிமினேட் தான். இப்படியே இது சுகர் பண்ணி போடணும். நான் தப்பு பண்ணி நான் பண்ண போடணும். அளவு ஒன்றும் தெரில. புலம்பினே நான் புலம்பு விட்டாங்க ஆயிடுச்சுவேன். ஆகவே கூடாதுடா. அது சுகர் பண்ணி போகணும்டா. நான் வின் பண்ண வேண்டிய கேம் இது. வாங்கப்பா. என்ன என்ன செஞ்சிருக்க? ஜெயிக்கணும்னு சொல்லியிருந்தா நானே தான் பண்ணியிருப்பேன். நான் இனிமேல் சொல்கிறேன்ல, நீ என்ன வேணுமோ நீ ஏன் ஆர்டர் பண்ணி வைப்பா. இல்லை என்கிட்ட சொல்லுவான், அதனால தான் நான் பண்ணுறது. இப்போ நான் என்ன வெளியில் இருக்கிறத யூஸ் பண்ணேன், அதே தானே நானும் யூஸ் பண்ணேன். சொன்னியா என்கிட்ட? எனக்கே தெரியாது. அப்போ நீ மட்டும் சுகர் போட்டுக்கிட்டே தெரியாது. நான் எனக்கு பார்த்ததுல சுகர் போட்டுனா போட்டேன். ஸ்வீட் அண்ட் அன்ஸ்வீட்லாம் மறந்துட்டேன். அப்பா கைஸ் ஆனால் கோகோனட் ஆயிலில் யூஸ் பண்ணி செய்யுது எனக்கு சுத்தமாக புரியல. கைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதோட இந்த வெண்ணெயில பண்றது சூப்பரா. அது வந்து கோகோ பட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதில் தான் பண்ணோம். கோகோ பட்டர் வந்து எங்கே கிடைக்கும்னு தெரில. மில்க் சாக்லேட்லாம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே கம்மி தான்டா. நான் எக்ஸ்ட்ரா வேறு செஞ்சு வச்சுருக்கேன், எனக்கு பத்தாதுன்ட்டு வேறு. என்னடா தட்டுற? கைஸ் இப்போ நாங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னென்ன ஐட்டம்லாம் யூஸ் பண்ணி சாக்லேட் பண்ணுறோன்ட்டு. இதை விட மோசமாக தான் பண்ணுவாங்க, ஓகேவா? மற்ற நார்மலாக சொல்கிறேன், சாக்லேட்டுன்றது நாங்கள் பண்ணுறதே மோசம். இதை விட மோசமாக டேஸ்ட் வரணுன்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ எண்ணெய் அவ்வளோ கெடுதி, அவ்வளோ சுகர் அவ்வளோ கெடுதி. ஏய் 2 தட்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல. 2 தட்டுன்னு எடுத்துன்னு போயிட்டாங்க போ, ஓகேவா? அவ்வளோ கெடுதி. அதுக்கப்புறம் இதில் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க?
நம்மள்தா அழகா அப்படி இருக்கும் நம்மளுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ சாக்லேட் சாப்பிட்றதுலாம் பார்த்து சாப்பிடுங்க, சாப்பிட்லாம். ஏய் எதுவுமே இல்லாமல் எப்படி எடுத்துகிட்டு போகுது? 2 தட்டி எடுத்துகிட்டு போயிட்டா. ஓகே, ஸோ இது வந்து 1 hour கழிச்சு 1 hourன்னு போட்டிருக்கு. 1 hourல ஆகுமா 2 hourல ஆகுமான்னு தெரில. நாங்கள் நாளைக்கே எடுத்து உங்களுக்கு வாங்கிக்கிறோம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து இது ஃப்ரீஸ் ஆனதும் டேஸ்ட் எப்படி இருக்குது ரிசல்ட் வந்து நாளைக்கு தான். ஓகே அது நாளைக்கு வச்சிடலாமா 1 hour வச்சிடலாமா? இது சாக்லேட் ஆகுதா சம்மதி ஆகுதான்றது நாளைக்கு தெரியும். அதான்டா நாளைக்கு வச்சிடலாம். இந்த பாருங்க, ஃப்ரீசரில் வச்சா எதுவாக இருந்தாலும் கட்டிடும். 1 hourல வச்சுக்கலாமா போட்டி? அப்படியுமே ஒரு சிலரில் ஜெல்லியில் உனக்கு ஆறு என்ன இருக்கா? அதான் இல்லாமல் பேசாத. அது வேற என்ன இப்போ நாளைக்கு ஓகே, நாளைக்கு வந்து நாங்கள் ரிசல்ட்டோட வரோம். ஓகே, ரிசல்ட் அதாவது எப்படி இருக்குன்றது நாளைக்கு பார்க்கலாம். The next day. ஓகே காய்ஸ், ஸோ நேற்று வச்ச சாக்லேட் வந்து ரெடியாக வந்துடுச்சு. ஓகே, என்ன நெக்கலாக பார்க்குற? சும்மா இப்படி தான் பார்ப்பேன், என்ன சரி ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நம்ம எடுத்துப்போம். இது வந்து இது ரெண்டும் அரிசி. ஃபஸ்ட்டு நம்ம மோல்ட்லேருந்து எடுப்போம். ஏய் நான் பயமா இது பாரு, இங்கே பாருங்க ஷேப்பை பாருங்க. ஷேப் அது மோல்டு. நம்ம டிசைனை என்ன இது? இங்கே பாரு டிசைனை பாரு, அப்படியே அதை வந்து கட் பண்ணணும். அப்போ டிசைன் நம்ம டிசைனு இதே பாரு, இங்கே பாருங்க நம்ம டிசைனு. இதை பாருங்க, இது வந்து ஊட்டி சாக்லேட்டு. கைஸ் இது வந்து உங்களுக்கு. நீ மட்டும் தான் போடுவியா? நான் போடுறேன் பாரு. ஒட்டின்னு இருக்கிறா இது, அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு நான் தட்டில் ஒட்டிக்கிச்சு. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எந்த எப்படி இது நீங்கள் பாருங்கள். கைஸ் என்னோட ஒயிட் சாக்லேட்டு எல்லாமே பக்காவாக ரெடி. ஓகே கைஸ், ஸோ 2 பேருமே செஞ்சிட்டோம். நம்ம 2 பேருமே சாப்பிட்டு டேஸ்ட்டில் யார் வின்னர்னு சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு எந்த சாப்பிடு நீ எந்த சாப்பிடு. எனக்கு வந்து சாப்பிடவே தோண மாட்டுதுடா. நேற்று அவங்க சாப்பிட்டதில் அந்த ஸ்வீட்டில் அது கொமட்டுச்சுல, இது வேணா இதை சாப்பிடு. சி சாக்லேட் அது சும்மாடா, அது சுகர் ஃப்ரீ சாக்லேட். இது சாப்பிடு. இந்த மாதிரி தான் இருக்குது. என்ன அது எந்த மாதிரியா? இந்த ஷேப்புக்கே அதுனா எல்லாமே தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணுறாங்க. அந்த கோகோ பட்டர் போட்டால் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒன்று நினைக்கிறேன். மற்றபடி தேங்காய் டேஸ்ட் தான். ஒயிட் சாக்லேட்டு கைஸ், இந்த சாக்லேட் சூப்பராக இருக்குது. அது எந்த தானே? அதான் சொல்கிறேன். ஆனால் தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் எல்லாம் இல்லை. கடையில் சாப்பிட்ற போடல, அல்ல பட்டர் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. லைட்டாக போட்டணும். லைட்டாக போட்டு நீ தப்பு பண்ணான்னு கூட சொன்னீங்க. இது அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற சாக்லேட் மாதிரி ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குது. நானே நிறைய பைட் சாப்பிட்றேன், நான் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ஏதோ சொதப்பிட்டு வரேன். இந்த ஆக்சுவலாக நான் கோகோ பட்டர் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அப்புறம் கடைசி நேரத்தில் தேங்காய் எண்ணெய் மாற்றி பண்ணதில் தோட்டில் சொதப்பிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நரம் ஆயிடுச்சுல. மிக்சியில் சக்கரை அரையிலடா எனக்கு. ஆமாண்டா, இப்போ அதான் கணக்கு முன்னாடி கொலுசு சவுண்ட் கேட்டுருந்துச்சுல, அதனால தான் எனக்கு மிக்சி மாற்றிட்டல. அப்புறம் சாரு அதான் அந்த மிக்சியில் அரையிலங்க, அதனாலே ஒரு மாதிரி நர எனக்கே தெரிஞ்சு சவுட்டுன்னு நானே சொல்கிறேன். அவன் தான் நல்லா இருக்கு. ஏன்னா நான் அவன் சாக்லேட்டே சாப்பிட்டு முடிப்பேன். அது இல்லாமல் நிரவ் அப்ரூவ்டு சொல்லு. ஆமாம், நிரவ் அப்ரூவ் பண்ணிட்டான். ஏன்னா நேற்று நைட்டே எடுத்து 1 hour ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. மது இது யார் சாக்லேட்னாலாம் தெரியாது, எடுத்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நான் பார்த்ததில் அது ஹரிஷ் சாக்லேட்டு. அது நிரவுக்கும் கொடுத்தா நிரவும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னதுனால இவன் தான் வின்னர். ஓகே, எஸ் நானும் சாப்பிட்டேன். வாழ்க்கையில் யாரும் முன்னாடி போகிறோன்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யாரும் முன்னாடி வரோன்றது தான் முக்கியம். எதுக்கு இந்த டைலாகு? நேற்று ஜெயிக்கிற மாதிரி இருந்தல நீ. அதுக்கு நான் ஜெயிக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு கடைசி அந்த தான் சொதப்புச்சு. சரி சும்மா நல்லா இருந்துச்சு மிமிக்ரி. கைஸ் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹரிஷ் மிமிக்ரி சூப்பர். மிமிக்ரியா அது? நான் ஏதோ தொண்டை கட்டி ஏதோ பண்ணுறியோ. ஓகே நெக்கலா பண்ணுறேன். சரி ஓகே, ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர் நம்ம. இது யாரு?
இது ஹரிஷ். ஓகே. ஸோ ஃபைனலாக சாக்லேட் சேலஞ்ச் முடிஞ்சுது. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். பட் ஆனால் அதுவுமே சரியாக வர மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் சின்னது தான், ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன மைனூட்டான தப்பு பண்ணாலும் தப்பாயிடுது. எஸ். ஸோ இதில் மசாலா கிசாலாம் போட்டால் மேட்ச் ஆகிடும். பட் இதனாலே கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல பதத்தில் எடுத்து ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வரணும் அவுட் புட். ஸோ இந்த கேமோட வின்னாடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ஸோ வேறு என்னெல்லாம் சமைக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். பை ஃப்ரம் என்டையர் ஐஎம் சூப்பர் அஃபிஷியல் டீம். பாய்.